தம்பி வணக்கம். நான் வந்து கோபிக்கடை யூடியூப் பக்கத்துலேருந்து வர்றேன். சரி. உங்கள் பேர்? பாரத். பாரத். புத்தகம்லாம் படிக்கிற பழக்கம் உண்டா உங்களுக்கு? கொஞ்சம் வாசிப்பேன். என்ன மாதிரி புத்தகம் படிப்பீங்க? ஆனந்தவுடன், குமுதமா, இல்லை கதை புத்தகம், சிறுகதை புத்தகமா? இந்த மாதிரி புத்தகங்கள், அப்புறம் சின்ன சின்ன இதை கையில் வச்சுக்கோங்க. சரிண்ணே. எந்த ஊர் உங்களுக்கு? எனக்கு சிவகங்கை மாவட்டம் காலர்கோவில். கவிஞர், உங்களுக்கு தெரிஞ்ச கவிஞர் யாராவது பேர் 1-2 சொல்லுங்களே. எனக்கு கவிஞர்கள் பார்த்தா வைரமுத்து. சரி. அப்புறம் தாமரை. சரி. இந்த மாதிரி அவங்கெல்லாம் பாண்டு தானே நிறைய இருப்பாங்க, கவிதையும் எழுதுவாங்க. கவிதை. ஆமா, சின்ன சின்ன ரீல்ஸ் எல்லாம் பார்த்துருக்கேன். சிங்கப்பூர்ல அவங்களுக்கு தெரிஞ்ச கவிஞர்கள்லாம் யார் இருக்காங்களா? பார்த்துருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்கேன். பட் வந்து டக்குனு எனக்கு ஞாபகம் இல்லை. ஆனால் இருக்காங்கன்னு சொல்லுவாங்க. பட் அதிகமாக எனக்கு தெரியலண்ணே. கவிஞர் யாழிசை மணிவண்ணன், இந்த பேர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? யாழிசை. ஓகே, அவர் சிங்கப்பூர்ல தான் இருக்காரு. சிங்கப்பூர்ல பணிபுரிகிறாரு. அவர் ஒரு 5 தொகுப்பு கவிதை தொகுப்பு வெளியிட்டிருக்காரு. 5. ஆமா, இதுதான் அவருடைய புத்தகம். இதை பாருங்க நீங்க. ஓகே. இந்த புத்தகத்துல வந்து உங்களுக்கு எந்த டைட்டில், தலைப்பு பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்க. தேவதைகள் யாதும் மலை, கூடுதலாய் ஒரு உருவிச்சீட்டு, பூஞ்சிட்டு மிட்டாய், பூக்கு மரம், உடைக்காலர் துள்ளும் விடை, மாற்றும் குழுவினர். இது பிடிச்சிருக்குன்னு சொல்லவா? ஆமா, எந்த தலைப்பு பிடிச்சிருக்கு உங்களுக்கு? இது நல்லா இருக்கு, பிடிச்சிருக்கு. ஓகே, பிடிச்சிருக்குன்னா அந்த தொகுப்புல இருந்து ஒரு கவிதை எடுத்து நீங்க வாசிக்கலாம். அப்படியா? ஆமா, சரி. ஏதாவது ஒரு பக்கத்தை எடுத்து உங்களுக்கு ஒரு கவிதை பிடிக்கலாம். ஓகே. அதை நீங்க வந்து கொஞ்சம் சத்தமா வாசிக்கலாம். சத்தமாவா? தன் பாதையினை நலம் விசாரித்துக் கொண்டே நகரும் நத்தை. அடுத்து வாசிக்கலாமா? அப்படி. ஓகே. நீங்க உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்ன 2 கவிதை கூட வாசிக்கலாம். ஆனா நல்லா இருக்கு, சின்ன சின்னதா இருக்கு, நல்லா இருக்கு. சபிக்கப்பட்ட கிராமம், கடந்து போகின்றனே கொசுக்களின் கூட்டம். நல்லா இருக்குனே. ஏழை சிறுமியின் பாதுகளில் பக்கத்திற்கு 2 முத்துக்கள் நிலக்கடலை. ரொம்ப 2 வரி தான் இருக்கு. பட் ஆனா ரொம்ப ஆழ்ந்து போற மாதிரி இருக்குண்ணே. வரிகளும் சரி, அந்த படிக்கும்போது அதோட தாக்கம் தெரியுற மாதிரி இருக்கு. சின்ன வரியா இருந்தாலும் அதோட தாக்கம் தெரியுற மாதிரி இருக்கு. நல்லா இருக்குண்ணே. ஓகே, ரொம்ப நன்றி தம்பி. தேங்க்ஸ்ண்ணே, ரொம்ப நன்றி.